Taki. ஹாய். ஆமா, நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தெரியாதா? சின்னக்கா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கல்ல. அப்படியா? நம்ம இல்லாம எப்படி? சரி, அக்காவை போய் பாக்குறோம். இந்தா வந்துட்டேன் ராசா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நிக்கி டாக்கி. நான் உங்கள் நிக்கிதா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு நம்ம குட்டி பிளேஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அங்க 1 year பிஃபோர் நாங்க ஒரு கார்டன் மாதிரி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க செட் பண்ணியிருக்கோம். இந்த செடியெல்லாம் 1 year பிஃபோர் நாங்க வச்சது. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நமக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இன்ட்ரோ கொடுத்தாங்களே, அவங்கள என்ன காணோம்? தோ அங்க பாருங்க, வாங்க அங்க போலாம். நீங்க 2 பேரும் வந்த வேலையை விட்டுட்டு இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? 9 மணி நேரமா இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, அதனால நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஆமா, இதுல இந்த கொசு தொல்லை வேற. ஒரிஜினலாவே நான் வில்லன். ஆமா, இங்க இவ்வளவு மரம் இருக்குது. இது பேர்லாம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு நாங்க வச்ச மரம் எனக்கு தெரியாதா? ஆனா ரொம்ப அழகா இருக்கு, நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். என்னடா சொல்ற? ஆமா ஆமாக்கா, ஒரு இன்ஸ்டாகிராம் சரி கோட்லாம் போட்டு எடுத்து. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கிடைக்கும்ல? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சரி வாங்க நம்ம போலாம், வாங்க வாங்க. ஐயோ, நான் வச்சது எங்க இருக்கு? ஓ, இது பப்பாயா தான், அங்க இருந்து விழுந்திருக்கும் போல. அப்படியா? அப்ப அவங்க அம்மா கிட்டே நினைச்சு மூஞ்சி முகரையும் பாரு. நெக்ஸ்ட் போலாமா? எங்க என் மரத்தையே காணோம். இதுதான், இதுதான் நான் வச்சது பேர். இது சப்போட்டா மரம் வச்சிருந்தேன். இங்க பாருங்க, சப்போட்டா இல்லாம இதா இங்க இருக்கு பாருங்க. அக்கா போறாயா? ஏங்க நீங்க வரும்போது நான் இடையில வர்றேனா? இந்த இங்க இருக்கு பாருங்க, ஒரு இத்தனோண்டு ரொம்ப பேபி சப்போட்டா. இங்க கூட தீஞ்சு போன ஒரு சப்போட்டா. மழை வருது, ஓடல வாங்க. மழையில் நனைஞ்சாதான், மழையில் நனையாத வாழ்க்கை என்ன? நல்லா சூப்பரா இருக்கு. மழையில நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கையா? ஜல்பு புடிச்சின்னு நாளைக்கு தைலம் தேய்ச்சிட்டு இருக்கணும். அக்கா, அடுத்த மரம் கொஞ்சம் காட்டுங்கக்கா, மழை பெய்யுது. ஆமா, அடுத்து இதெல்லாம் சும்மா டெக்கரேஷனுக்கு நாங்க பேர் தெரியாது, டெக்கரேஷனுக்கு நாங்க வச்சிருக்கோம். எப்படி நீங்க பேசுறீங்க? அது தெரியுமா? அது கற்பூரவள்ளி. எதுக்கு குழம்புக்கா? ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. ஜலதோஷத்துக்கு யூஸ் பண்ணலாம், சளிக்கு ஃபீவருக்கு தான் சாப்பிடலாம். தெரியும். உங்க அப்பா அம்மா வச்ச மரம் எல்லாம் இருந்துச்சு, எங்க அது? அதெல்லாம் உள்ள அங்கங்க இருக்குது. இருக்குதா? அங்க ஒரு மரம் இருக்கு, அது எங்க தாத்தா வச்சது. அங்க இருக்கு அந்த மரம் எங்க அம்மா வச்சது. அது மாமரம். அது ஏன்னா அது இன்னும் வளர்றதுக்கு இங்க நிறைய செடி இருக்கிறதுனால அதுக்கு ஸ்பேஸ் இல்ல. சோ அதனால அது இப்பதான் க்ரோ ஆயிட்டு இருக்கு. அடுத்ததுடா கண்ணா, அடுத்ததுதான் அங்க போலாம்.
இதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. இது வந்து லெமன், ரொம்ப குட்டி லெமனா இருக்கு. ஒரு 2 லெமன் நல்லா பழுத்த லெமனா வந்து இருக்கு. இங்க பாருங்க, நல்லா எல்லோவா நல்லா பழுத்து குட்டியா அழகா இருக்கு. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னொன்னு கூட இங்க வருது, ஆனா இன்னும் ஐயோ என்ன இவ்வளவு குட்டியா இருக்கு. குருவி கூடுனா குருவி கூடல குருவி இருக்குமா? உள்ள குழந்தைங்க முட்டை எடுத்து தின்னலான்னு பாக்காது. என்ன பண்ணி வெளிய போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. அப்பப்போ வரும். வீட்டுல இப்படி எட்டி பாக்குறீங்க. ஐயோ அங்க பூச்சி எல்லாம் இருக்கு. அழகா இருக்கு. உடம்பு ஓடிடுச்சு. அது எதுக்கு அது கட்டி வச்சிருக்கீங்க? அது வந்து ஒண்ணும் இல்ல, அதுக்கு வந்து சப்போர்ட் இல்லாம அதால வளர முடியாது. சோ அதனால வந்து குச்சி எல்லாம் வந்து சப்போர்ட்க்கு வந்து நிக்க வச்சிருக்கோம். வாழை மரம்னா பெருசா இருக்கு, ஒரு பெரிய இலையா பாட்டு கைதி மாதிரி ட்ரை பண்ணுவோமாடா. நல்லா இருக்கும். அப்படி நம்ம வந்து வெட்டி விரிச்சு அதுல வந்து பிரியாணில போட்டு சாப்பிடுவோம். அப்ப அக்கா இன்னைக்கு ஒரு புடி வாழைய வெட்டு சாப்பாட கொட்டு வாங்க. இப்போ நம்ம தோட்டத்து இலையை நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. போடா. கழுவியாச்சு. யார் பாது சின்ன கலந்துருக்காங்களா? சாப்பாடு எதுப்பா? தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மறக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஸ்வீட் எப்பவுமே நம்ம ஸ்வீட் நல்ல இனிப்போட ஆரம்பிக்கலாம். எஸ் கரெக்ட். அடுத்து என்னது? தயிர் பச்சடி. தயிர் பச்சடி. ஐயோ அது கரெக்ட் தெரியல. இவருக்கு இதான் வேலை. இல்ல, இதுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு ஃப்ளோ வந்துருச்சு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஐட்டம் சிக்கன் 65. அதுல வேற யாரு பிச்சி வேற சாப்பிட்டுருக்காங்க. அதான் பிச்சு கோழி பிச்சு போட்டது. அடுத்து பிரியாணி எங்கப்பா? மெயின் ஐட்டமே வரல. சுட சுட மட்டன் பிரியாணி. அப்படியா? மட்டன் பிரியாணியா? நல்லா பீஸ் தடபுடலான சாப்பாடு. ஐயோ அந்த அளவுக்கு இருக்கு மட்டன் பிரியாணி. பிரியாணிக்கு முட்டை இல்லாம எப்படி? சொன்ன உடனே வந்து போட்டுட்டாங்க முட்டை. கோழியே முட்டை போட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்லா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு அப்படியே நல்லா சுட சுட நம்ம பிரியாணி சாப்பிடுறதுக்கு, அதுவும் மட்டன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு.
இப்போ பிரியாணி சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மட்டன் பீஸ் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் 65 கொஞ்சம் புட்டு அது வந்து அது மேல வச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் முட்டை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தயிர் பச்சடி கொஞ்சமா கத்திரிக்காய். இது சும்மா இருக்கு, பிரெட் அல்வாவும் போட்டு கலந்தாடி. ஐயோ இனிப்பாயிரும், நம்ம கடைசியா சாப்பிடலாம். கமான், ரொம்ப நிறைய வச்சுட்டேன் போல. சூப்பரா இருக்கு. ஹாய் என்னாச்சு? இவங்க தான் நம்ம கார்டனை வந்து இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க வந்து சில மரம் எனக்கு வந்து பேர் தெரியாத சில மரங்கள் எல்லாம் வந்து தெரியாது எனக்கு பேரு. சோ அதெல்லாமே நம்ம வந்து அண்ணாச்சி கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணாச்சி காட்டுங்க. இது வந்து மின்ட். மின்ட் சாப்பிட்டு பாருங்க. குட்டியா தான் எடுத்திருக்கேன். மின்ட் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கு. கொஞ்சம் கார்து பபிள்கெல்லாம் சாப்பிடுறோம்ல அந்த டேஸ்ட் இதுதான். சுருன்னு இருக்கும்போது சாப்பிடுறோம். ஆமா இது என்ன தெரியுமா? இது வசம்பு டிஃபரெண்டா வந்து இருக்கு. இது வந்து இது மெடிசனுக்குள்ள ஐட்டம் பொருள். இது வந்து மெடிசனுக்குள்ள ஐட்டமா இந்த வசம்பு அப்படின்ட்டு ஒரு செடி. இது என்ன தெரியுமா? இது வந்து பிளாக் கொய்யா, பிளாக் கலர்ல காய்க்கும். அப்புறம் அது வந்து ஸ்வீட் லெமன். ஸ்வீட் லெமன். அங்க அந்த இந்த இது ஸ்டாண்ட்லாம் போட்டிருக்கீங்களா? அது வந்து அதலக்காய். ஓ அது அதலக்காய் தெரியுமா? அது உங்க ஊர்ல சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டுருக்கேன். அது என்ன தெரியுமா? நிலவேம்பு. அந்த ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கிறது வந்து நிலவேம்பு. அந்த குட்டி இது வந்து அத்திக்காய், அத்திப்பழம். அத்திப்பழம். இது வந்து இது வந்து ஆரஞ்சு. இது ஸ்வீட் ஆரஞ்சா? நம்ம லெமன் சொல்லிட்டோம், அது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு. ஸ்வீட் ஆரஞ்சு. பாருங்க இது வந்து கிரேப். பாரு வீடியோல இப்படி காமிக்கணும் எடுத்து. கிரேப் செடி அப்படின்னு சூப்பரா இருந்தீங்க. இது வந்து கிரேப்ஸ் செடி. இது இன்னும் வந்து பழம் வைக்கல. அந்த காஞ்சி அப்படியே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நிறுத்துற அவனை. கிரேப் செடின்னு வாயுது, அங்கதான் பார்வை இருக்கணும். அப்பதான் வீடியோ தெரியுவா நீ. ஐயா நீங்க எதை வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். நீ வேலை டைம் இல்ல. நீ இப்படி இருந்தோம்னா நம்ம ரொம்ப சின்னாபனப்பட்டு போயிடும். இது ரொம்ப ஒரு தரக்குறைவான செயலா இருக்கு. இது வந்து கிரேப்ஸ் செடி இன்னும் வந்து பழம் எல்லாம் வைக்கல. நம்ம அடுத்த தடவை வரும்போது இன்னும் நிறையவே வந்து பழம் எல்லாம் வந்து வரும். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அடுத்த தடவை பாக்குறதுக்கு. செவ்வலனி இது வந்து குட்டை மரம். 2 வருஷத்துல காய்க்கும். இது வந்து இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்வெளி கிழங்கு வந்து பார்க்க போலாம்.
வாவ் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இப்ப நம்ம அண்ணாச்சி வந்து இருக்கிற எல்லா செடியுமே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க, இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாமே. இப்ப வந்து எல்லாமே கொஞ்சம் சிலது வந்து காய்ந்து இருக்கு, சிலது வந்து பழமே இன்னும் வரல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது இன்னும் நிறைய பழங்களோட நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ அண்ணாச்சி. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. திங்க் ஹாப்பி, பி ஹாப்பி. Bye.